ரேணு மேட்டர் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன போடா, என்ன பண்றதுனே தெரியல. நான் உன்னை நினைச்சேனா இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நீ தான் பைத்தியம் நினைச்சேன். உன் தங்கச்சி உனக்கு மேல இருக்கா. இவ்வளோ பிரச்சனைலையும் உன் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி இப்போ என்ன பண்றது சொல்லு. டேய், அவ கேக்குறதுக்கு பதில் கையில இருக்கா? கல்யாணத்துக்கு பையனை செட் பண்ணி விடலாம்டா. லவ் பண்றதுக்கு லவ் எப்படி செட் பண்ணி விட முடியும்? அவ ராஜகுமார எப்ப கிடைக்கிறது? அவங்க எப்ப காதல்ல விடுறது? நமக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? இதெல்லாம் என்னடா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில நம்மள மென்டல் ஆக்கிட்டாங்கல்ல. கல்யாணத்தை நிறுத்த சொல்லும் போது பொம்மை மாதிரி தலையாட்டினி இல்ல, இப்ப தெரியுதா? சும்மா பேசுறா. என்னடா அவ லவ் மேரேஜ் பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்ட? எனக்கு உன் கூட தானே தெரியும். இப்ப என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. இப்ப சொல்ல சொன்னா என்ன சொல்றது? லவ் எல்லாம் தானா நடக்கணும், அடுத்தவங்க செட் பண்ணிலாம் நடக்காதுல்ல. அதை உன் தங்கச்சிக்கு எடுத்து சொல்லணும். உன் தங்கச்சிக்கு எடுத்து சொல்ற வேலையெல்லாம் நடக்காது. நீ தான் சொல்லி எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். என்னது? அவ கேட்க மாட்டா, கேட்கவே மாட்டா. ஏன் கேட்க மாட்டா? கண்ணத்துல ஒரே அற இல்ல, சொன்னா கேட்பால. அதான். என்ன வா எகுறது? அது இல்ல வரு, என் நிலமே கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். உடம்புல ஹார்மோனியம் வாசிக்குது. நீ தான் கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணணும். என்னடா மறுபடியும் லவ் ஸ்லாப் வேணுமா? பக்கத்துல பக்கத்துல வர வரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ல. அதுக்கு ரொமான்ஸ்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறது எங்கேயோ புக்ல படிச்சிருக்கேன். அப்படியா? அப்படியே சில பேர் ஸ்ட்ரெஸ்ன்னு சிகரெட் எடுக்கிறாங்க. புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு. அதெல்லாம் இந்த சிங்கிள் பசங்களுக்கு தான். நம்மள மாதிரி கப்புள்ஸுக்கெல்லாம் இதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சுப்பு, நான் சொல்றத கேட்கவே மாட்டல்ல?